ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் லெவல் அசசின் மான்வாவோட எபிசோடு 26 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். ஆரம்பத்திலேயே அங்க ஒரு ஸ்டாச்சுவை காட்டுறாங்க. அது கையில ஏதோ ஒரு வகையான 2 பறவை உட்காந்து இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேங்கோ வந்திருக்கு. நல்லா ஊத்து பார்க்கும் போது தான் நம்மளுக்கு தெரியுது அது நம்ம வாங்மிங்கோட கேங் தான். லிட்டில் பிளாக் ரொம்ப ஷாக் ஆகுறா. அட, இதுதான் காடோட அபண்டன்ட் கான்டினென்ட்டா? இது உண்மையிலேயே பெருசா இருக்கு. அதே மாதிரி ஏன் தெரியல, இதை பார்க்கும் போது இதுக்கு முன்னாடி அழிஞ்சு போன ஒரு மாடர்ன் ஏரியா மாதிரி இருக்கு. ஆனா ஒரு சைடு ஏன் தெரியல, இதை எங்கேயோ பார்த்த ஃபீலிங் எனக்கு வந்துன்னு இருக்கு. அட இருங்க, இது நம்மளோட ஷாங்யாங் சிட்டி. அதே சிட்டி தானே இது? பேரை தப்பா சொன்னா கோச்சிக்காதீங்க, ஏன்னா பேர் அடிக்கடி அவங்க வேர்டிங்க மாத்துறாங்க. இந்த சிட்டி நம்ம வாழ்ந்த சிட்டி மாதிரி தான் இருக்கு. அதுக்கும் மேல அந்த டவரை பாருங்க, இது இன்னமும் இங்க இருக்கு. அதுலயே நம்மளுக்கு தெரியுது இது நம்மளோட சிட்டி தானே. ஆனா பல செகண்ட்ஸுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஷேடோ வந்தாருல, அவர் எங்க போனாரு? அங்க கியூவும் சொல்றான், உனக்கு தெரியாதா என்ன? அவரை பத்தி தான் நம்மளுக்கு தெரியும்ல. ஒன்ஸ் அவரு ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான். அவர் இருக்கிறதுக்கான எந்த விதமான அடையாளமும் அங்க தெரியாது. திடீர்னு வாங்க நோக்கி ஏதோ ஒரு 2 மாஸ்டர் பயங்கரமா தாக்க வருமா. அதை பார்த்து வாங்குறமோ ஆச்சரியமா வரான். எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க, அந்த மாஸ்டர் நம்மள தாக்கணும்னு வேகமா வருது. சீக்கிரம் கியூ ஏதாச்சும் பண்ணு. அந்த இடத்துல கியூ ஒரு ஸ்பெல்ல போறா. அது ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான ஸ்பெல்லு தான். அந்த மாஸ்டர் பயங்கர வேகமா வாங்கோட ஷீல்ட தாக்குது. ஆனா அந்த ஷீல்டு மேல பட்ட உடனே அங்க மாஸ்டருக்கு தான் டேமேஜ் அதிகமாகுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்ல போட்டிருக்கா. ஆனா இன்னமும் என்ன ஆச்சரியமான விஷயம்னா, இந்த இடத்துல எந்த விதமான சேஃபான ஜோன் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு தெரியல. நம்ம இப்பதான் இந்த இடத்துக்கே வந்தோம். அதுக்குள்ள ஒரு சில்வர் ரேங்க்ல இருக்க பாஸா? இதே மாதிரி நிறைய மாஸ்டர் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? டார்ச்சரும் ஒரு மிகப்பெரிய அட்டாக் பண்றான். அந்த மாஸ்டர் வசமாங்க மாட்டிக்குது. சீக்கிரம் இதை ஒரு வாய்ப்பா வச்சு அதோட கதையை நம்ம முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல நேரத்துக்கு என்னால அதை அப்படியே புடிச்சு வைக்க முடியும். சைட்ல லிட்டில் பிளாக் ஒரு பெரிய மேஜிக் அட்டாக் பண்றா. அது பட்ட உடனே அந்த மாஸ்டரோட கதையை முடியுது. ஐயா ஜாலி, நம்ம முடிச்சாச்சு பாத்தீங்களா? நான் உண்மையிலேயே மாசுதான். ஆச்சரிக்கும் அந்த குட்டி பிளாக்குக்கும் அவ்வளவு சந்தோஷம். அவங்க 2 பேருமே ஜாலியா டான்ஸ் ஆன இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வாங்க சொல்றான், ஹே கியூ, என்ன பண்ணு, உன்னோட ஆந்திய மேல அனுப்பி ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா அப்படின்னு பாரு. ஏன்னா இந்த ஏரியா ரொம்ப பெரிய ஏரியாவா எனக்கு தெரியுது. மேல போய் பார்க்கும் போதுதான் ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. அந்த இடத்துல இதே மாதிரி கொச்சன்னு பயங்கரமா நிறைய மாஸ்டர்ஸ் இருக்கு. அட, இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம இப்ப சண்டை போட்டோம்ல, இதுல நிறையவே சவுண்ட் வந்திருக்கு. இதனால மாஸ்டர்ஸ் நம்மள நோக்கி தான் வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சீக்கிரமா நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகணும். ஏன்னா இது ஒரு சேஃபான ஏரியாவும் இல்ல. ஏன்னா இந்த இடம் முழுக்க நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். இந்த இடத்துல எந்த விதமான சேஃபான ஏரியாவும் இல்ல. என்ன சொல்ற? காடோட அபண்டன் ஏரியால எந்த விதமான சேஃபான ஏரியாவும் இல்லையா? இப்படி இருக்கும்போது நம்மளால எப்படி சர்வே ஆக முடியும்? அப்பனா வேற வழி இல்ல. கியூ, நீ என்ன பண்ணு, சீக்கிரமா நம்ம பாஸ எப்படியாச்சும் தேட பாரு. ஏன்னா ஷேடோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துக்கு வந்தாரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவரு இங்கதான் இங்க வச்சிருப்பாரு. சோ அவரு கிட்ட ஒண்ணே நம்ம போயிட்டா நம்ம சேஃப் ஆயிடலாம். நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. நீ சொல்றது எல்லாமே ஓகே தான். ஆனா அவரு இருக்கிறதுக்கான எந்த விதமான அடையாளமும் இல்ல. அடையுது, அங்க ஏதோ ஒண்ணு ஜொலிக்குது. அது எல்லாமே மாஸ்டரை கொண்டா லூட் வரும்ல, அந்த லூட்டு மாதிரி தான் இருக்கு. யாரோ ஒருத்தங்க எடுக்காம இருக்காங்க. அதுவும் கொச்சன்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாஸோட வேலை தான் நினைக்கிறேன். ஷேடோட பேக் எப்படியோ ஃபுல்லா இருக்கும். அவரால் அங்க எடுக்க முடியல. இதனால தான் அவரு கொண்டுங்கனே அப்படியே முன்னேறி போயிருக்காரு. நம்மளுக்கு வேற வழி இல்ல. இந்த இடத்துலயும் ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வந்துச்சு. சீக்கிரமா தப்பிக்கணும். எல்லாருமே ஷேடோ நோக்கி ஓடுங்க. ஏன்னா ஷேடோ போன அந்த இடத்துல அவளுக்கு மாஸ்டர்ஸ் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நிறையவே மாஸ்டர்ஸ் அவரு கொண்டுட்டாரு. அப்படி இருக்கும் போது தப்பிச்சா ஒண்டி போதும். ஓடும் போது எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அட்டாக் பண்ண அட்டாக் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம ஹீரோ இருக்கிற இடத்தை நோக்கி அவங்க போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட சீனை காட்டுறாங்க. அதுல போகும்போது ஏகப்பட்ட அதே மாஸ்டர்ஸ் தாக்க வருமா. கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ள ஒரு மாஸ்டரோட கதையும் அசால்ட்டாங்க முடியுது. என்னோட லிபரேஷன் அந்த ஸ்கில் இல்லாமலே என்னோட டேமேஜ் பங்கமா இருக்கு. என்னோட ஸ்லாஷ் அட்டாக் அது 20,000க்கும் மேல இல்ல 30,000க்கும் மேல அதிகமாவே டேமேஜ் விழுது. அப்படி இருக்கும் போது இந்த மாஸ்டர்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாஸ்டரால நம்மளுக்கு ஏகப்பட்ட லூட் கிடைக்கும். அதாவது மாஸ்டருக்கான ஒரு பண்ணனே நம்ம சொல்லலாம் இத. ஆனா ஏதோ ஒண்ணு, ஃபைனலா நான் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டேன். இதுதான் அந்த ஹைட் அவுட். இந்த இடம் இது ஒரு மிகப்பெரிய இடம். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா, உள்ளக்குள்ள ஏகப்பட்ட இடம் இருக்கும். முக்கியமா பெரிய பெரிய ரூம், பெரிய ரெஸ்டிங் ஏரியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹால்ஸையும் உங்களால பார்க்க முடியும். அதுக்கும் மேல இதுதான் காட் ஸ்லேயிங் கில்டாவும் அந்த டைம்ல இருந்துச்சு. நான் இது ஹைட் அவுட்டா மாறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய டஞ்சனா இருந்துச்சு. அதுக்கும் மேல இந்த டஞ்சனுக்குள்ள பயங்கரமான மாஸ்டர்ஸ் இருக்கும். எல்லாமே மெக்கானிக்கல்
மாஸ்டர்ஸ் தான். அது கூடவே ஒரு எத்த காட் பண்ற மாதிரி கார்டியன் பாசஸும் இருக்கும். ஏன்னா ஒரு ஹைட் அவுட்டை பத்தி சொன்னா எவ்வளவு ஒரு இடம் பெருசா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி அங்க இருக்கிற கார்டியனு அங்க இருக்கிற மாஸ்டர் எல்லாமே பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு போன வாழ்க்கையில நான் ஒரு வாரியரா இந்த இடத்துக்கு வந்தேன். டைம்ல எனக்குன்னு ஒரு 3 ஸ்குவாடை கேதர் பண்ணி தான் நான் கொண்டு வந்தேனே. டோட்டலா என்னோட ஸ்குவாட்ல ஒரு 18 எலைட் மெம்பர்ஸ் இருந்தாங்க. இந்த எலைட் மெம்பர்ஸை பத்தி நான் சொல்லவே தேவையில்ல. ஒருத்தங்களும் லெவல் 15க்கும் மேல இருந்தாங்க. அதுக்கு மேல அவங்களோட எக்யூப்மெண்ட் அதெல்லாம் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அப்படி இருக்கும் போதும் நாங்க ஜெயிக்கிற மாதிரி போயிட்டோம். நான் கடைசியில என்ன திரும்ப ஆச்சு, நாங்க தோத்து போயிட்டோம். ஆனா இந்த வாட்டி அப்படி நடக்குமான்னு கேட்டா கிடையாது. நீ அளவே என்னால இந்த ஹைட் அவுட்டை கிளியர் பண்ண முடியும். அங்க கீழே போறதுக்கான வழியை காட்டுறாங்க. அது ஒரு ஹேலோ மாதிரி கீழே போயினே இருக்கு. கீழே போகும்போது கடைசியா ஒரு நோட்டிபிகேஷன் வருது, நீங்க ஃபைனலா ஹைட் அவுட்டுக்கு வந்தாச்சு. உங்க ஹைட் அவுட்டுக்கு வந்தோடனே ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் மிதக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இந்த இடத்தோட பேரு சோல் பியூரிஃபிகேஷனா. அந்த இடத்துக்கு வந்த அடுத்த செகண்டே அங்க இருக்கிற ஒரு மாஸ்டருக்கும் நம்ம ஹீரோ இங்க வந்திருக்கான் அப்படின்னு டிரெக்ட் ஆயிடுது. அங்க ஒரு மாஸ்டரும் நம்ம ஹீரோவை அப்படியே முறைச்சு பாக்குதுங்க. நம்ம ஹீரோ ஒரே ஒரு காலடியை தான் அங்க எடுத்து வைப்பான். எல்லா மாஸ்டரும் பயங்கர வேகமா தாக்க வருது. நம்மால அவனோட அந்த ஸ்பெஷலான பிளேடு அதை எத்துக்குனே அவன் சொல்றான். இங்க இருக்கிற ஒரு மாஸ்டரும் லெவல் 12 இருக்க கோல்டு டியர் மாஸ்டர். ஆனா இதுங்களுக்கெல்லாம் நான் பயப்பட வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்னோட புது ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணதுக்கான டைம் இது. அந்த இடத்துல அப்சல்யூட் டார்க்னஸ் அப்படின்னு அவன் ஒரு ஸ்கில்லை பயன்படுத்துறான். அதாங்க நம்ம ஹீரோக்கு கூட ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கும்ல. ஒரு சில செகண்ட்ஸுக்கு யார் மேல அந்த ரேஸ் பத்தோ எல்லாமே பிளைண்ட் ஆயிடுமே. அந்த ஸ்கில் தான் அது ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகுதான். எல்லா மாஸ்டருக்கும் அவங்க கண்ணு தெரியாம போது இதை ஒரு வாய்ப்பா வச்சு ஏகப்பட்ட ஸ்லாஷஸ் ஆளு விடுறான். அங்க இது பத்தாதுன்னு அந்த ஸ்வாடை வச்சு அவன் வெட்டுன்னு வெட்டுறான். அதனாலயும் ஏகப்பட்ட டேமேஜ் அங்க விழ ஆரம்பிக்குது. எல்லா மாஸ்டர்ஸும் அப்படியே அலைஞ்சு போகுது. அதுக்கு காரணம் அந்த ஸ்வாடுக்கு எக்ஸ்ட்ரா டேமேஜுக்கான ஸ்கில் இருக்கு. சும்மா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணாலே போதும் டேமேஜ் டபுள் மடங்காவும் ட்ரிபிள் மடங்காவும் விழும். நான் சுத்தமா யோசிக்கல இந்த ஸ்வாடுக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்கா. நான் அசால்ட்டா ஒரு கோல்டு டிஎல்ல இருக்க லெவல் 12 மாஸ்டரை கொல்ல முடியுது. ஆனா ஏதோ ஒண்ணு இங்க இருக்கிற மாஸ்டர்ஸை கொன்னும் என்னால இந்த லூட்ஸை எடுக்க முடியல. இந்த இடத்துல இதே மாதிரி ஏகப்பட்ட ரூம் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் இன்னமும் கிளியர் பண்ணும். இதே மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போகும் போதெல்லாம் அங்க மாஸ்டர்ஸ் அப்பியர் ஆகும். அதுங்களோட லெவலும் அதிகமா இருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு கொன்ற வேண்டியதான். அங்க இதே மாதிரி ஆளு கொண்டு முடிக்கிறான். அங்க ஏகப்பட்ட லூட்ஸும் கிடைக்குது. நான் எந்த அளவுக்கு மாஸ்டரை கொண்டுட்டேன்னா இப்போ என்னால கிரீடி ஹேண்டை திரும்ப ஒரு வாட்டி எவால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்படி ஒன்ஸ் எவால்வ் பண்ணிட்டா போதும் என்னால பயங்கரமான ஸ்கில் எல்லாத்தையுமே ஆடைய முடியும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாதி ரூம் தான் மூத்திருக்கான். இன்னமும் நிறைய ரூம்ஸ் இருக்கு. அந்த ரூம்ல இருக்க மாஸ்டர்ஸையும் கொன்னா வேண்டிதான். லாஸ்டா இருக்கிற அந்த பெரிய பாஸ் அது அப்பியர் ஆகும். ஏன்னா ஷேடோ வந்திருக்கிற இந்த ஹைட் அவுட் இங்க எந்த விதமான பாஸுக்கான டோரோ இல்ல இடமோ இல்ல. எப்போ ஒன்ஸ் எல்லா மாஸ்டரும் அழிஞ்சு போதோ அப்பதான் ஒரு மிகப்பெரிய பாஸ் கார்டியன் அப்பியர் ஆகும். சோ பாக்கலாம் என்ன ஆகுதுன்னு. அந்த பாஸ் கார்டியன் கூட இப்படி சண்டை போகுது. நம்ம ஹீரோ அங்க என்ன பண்ண போறான் எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு தயாரா இருங்க. இதுக்கப்புறம் தான் இன்னமும் வேற லெவல்ல போகும். நான் நம்ம ஹீரோ ஒண்டி இந்த காடோட அபடன் ஏரியாக்கு வரல. இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட ஆளுங்க இந்த இடத்துக்கு வர போறாங்க. இந்த ஏரியா ஒண்டி இல்ல, இதுக்கும் மேல தரமான ஏரியாஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்னமும் தரமா இருக்கும். சோ எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு தயாரா இருங்க. வீடியோவை எவ்வளவு தூரம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படியே லைக்கையும் போட்டுருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.